ராஜேஷ் கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிறது முறுக்கு மாவு அரைக்க போகிறோங்க. அதுக்கு வந்து நான் வந்து இந்த வாழைக்கால 5 கப்பு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு உளுந்து, 1 கப்பு பொட்டுக்கடலை, 2 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். அரிசியை வந்து நல்லா கழுவிட்டு ஒரு 2 ஹவர் ஊற வச்சுக்கணும். உளுத்தம்பருப்பை நல்லா வறுத்துக்கணும், நல்லா செவுக்க வறுத்துக்கணும். இப்போ நம்ம வறுக்கிறத பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணி அதுக்கு மேலே ஒரு பேனை வச்சுட்டு நல்லா பொன்னிறமாக ஆகுற வரலாம் நம்ம செவுக்க வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா செவந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நம்ம எடுத்து வச்சுக்க 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தையும் இதில் வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் கலர் ஸ்மெல் வர வரலும் நல்லா வறுத்துட்டு அதையும் அந்த உளுந்த பருப்போடு நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதில் போட்டுடலாம். 2 hours ஆயிடுச்சுங்க இந்த ரைஸ் ஊற வச்சு. இப்போ நல்லா தண்ணியை ட்ரை பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணி எடுத்துக்கிட்டு அதில் நம்ம நல்லா அந்த ரைஸை போட்டு ட்ரையாக காய வச்சுக்கலாம். நல்லா ட்ரை ஆகணுங்க. நல்லா ட்ரை ஆனோடனே அந்த உளுந்து, இந்த ரைஸு, அப்புறமா வந்து இந்த ஜீரகம் எல்லாமே எடுத்து மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஃபஸ்ட்டு இது முதல்ல காய வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சுங்க. நல்லா ரைஸ் ட்ரை ஆகணும். இப்போ நம்ம வந்து முறுக்கு மாவு அரைச்சிட்டு வந்துட்டோங்க. இப்போ வந்து நம்ம முறுக்கு செய்கிறத பார்க்கலாம். இதை கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் முறுக்கு மாவு. இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நான் எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். அதை லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதையும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எள்ளு போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் வந்து எண்ணெய் வந்து சூடாகிட்டு இருக்கு. அதில் ஒரு 2 கரண்டி எடுத்து அதில் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இதை பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் புழியிற அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சுங்க. இப்போ வந்து முறுக்கு இதில் போட்டுட்டு நம்ம முறுக்கு செஞ்சிடலாம். நான் லைட்டாக எண்ணெய் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் மாவெல்லாம் ஒட்டாது, அதனால எண்ணெய் போட்டு வச்சுருக்கேன். இப்போ மாவு போட்டுக்கலாம். பிளேட்லேயும் லைட்டாக எண்ணெய் போட்டு வச்சுருக்கேன். இப்போ முறுக்கு போடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ அதில் போட்டுக்கலாம். ரெண்டு பக்கம் செவந்த உடனே நம்ம எடுத்துடலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். 2 பக்கமும் செவந்துருச்சுங்க. இப்போ முறுக்கு எடுத்துடலாம் நம்ம.